சாமி, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாப சங்கீர்த்தனம் செய்து ஒரு நாள் ஆகிறது. அபராத கட்டளையை தீர்த்து விட்டேன். தீமைகள் செஞ்ச ஒருத்தங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்ல போனேன். என்னோட தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் பெண்மையை பறிச்சுட்டான். சாமி, நான் இப்போ மாசு படிஞ்சவ. எனக்கு பாவ விமோச்சனம் உண்டா? மகளே, தைரியமாயிரு. அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் இறைவன் உன் மீது கருணை காட்டுவார். நீயே வேண்டுமென்று இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாதவரை கர்த்தரின் கருணையும் மன்னிப்பும் இருக்கும். இருப்பினும் கடவுளின் முன் நீ எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறாயோ அந்த குற்றத்திற்கு அபராத கட்டளையாக இறைவா என் மேல் இரக்கம் காட்டும் என்று 3 முறை சொல்லி பிரார்த்தனை செய். இறைவா என் மீது இரக்கம் காட்டும். இறைவா என் மீது இரக்கம் காட்டும். இறைவா என் மீது இரக்கம் காட்டும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உனது பாவங்களிலிருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆமென். பத்தினி தெய்வம் பாருங்கடா. சாது மாதிரி போறாளே, பெரிய ஆள்றா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட கொழுந்தம் கூட ஜாலி கேக்குதே, அவ என்ன செய்வா? அண்ணி, உங்க கண்ணிலே கண்ணீர். என்னாச்சு? உங்களை யார் என்ன சொல்றாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி. அதனாலதான் கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க. கோபி, டீ கடையில உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி எங்க அண்ணியை பத்தி யாரா தப்பா பேசுனது? ஐயோ, நான் இல்லைங்க, இவன் தாங்க. கோபி, என்ன நீ இது? ஊரார் கேலி பேச்சு சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத களங்கத்தை சுமந்துகிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க நாக்குல நரம்பு இல்லாம பேசுற பேச்சுக்கு பயந்து நீங்களும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே,
எதுக்காக நீ போனோம்? இல்ல கோபி, என் வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் உன் கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க அதை நாசமாக்கிடுவாங்கன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, வெறி பிடிச்சவங்க பார்வை என் நெஞ்சை ரணமாக்குது. தினம் தினம் வேதனைனாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாப்பா, நான் போயிடுறேன். இந்த கோட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போன மாதிரி. கோபி, உங்க துக்கம் எனக்கு புரியுது. நீங்க பாதிக்கப்படுறப்ப நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டாள் ஜனங்களுக்கு முன்னாலே நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானதுக்கு நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழைத்தனமா ஓடிடக்கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா. அண்ணி, இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர் ஜனங்க என்ன பேசுறாங்களோ அது உண்மையாயிடும். குத்தமுள்ள மனசு அதான் ஓடி போயிட்டா அப்படியே கேலி பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க, நீ தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் இந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மேனேஜர், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறேன். சந்தோஷம் சார். நான் இல்லாத நேரத்துல எஸ்டேட் வேலைகள்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். என் கடமை சார். என் உடம்புல இளம இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல முடிவு சார். வருஷத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வருவேன் போவேன், அவ்வளவுதான். சரிங்க சார். கிட்டத்தட்ட இந்த எஸ்டேட் உங்களுக்கு மாதிரிதான். நிச்சயமா சார். எஸ், ஆனா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. எப்படி சார்? வெரி சிம்பிள். நீங்க எனக்கு மாமனார் ஆகணும். ரியலி சார்? கோடிக்கணக்கான ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. என் அதிர்ஷ்டம் சார். உங்க பொண்ணுக்கு ஒத்துக்கணுமே. நான் பொறுப்பு சார். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சார்? அந்த மெக்கானிக் பைய கோபி உங்க பொண்ணோட மனசை கலைக்க பாக்குறான். நான் விடுவேனா சார்? அது தெரிஞ்சுதான் நான் இந்த நல்ல முடிவுக்கே வந்திருக்கேன். நீங்க தைரியம் சார். கோபி, என்ன? உன்னை ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் கிடைச்ச. இந்த சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதான், இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இரா. மண்ணாங்கட்டி. என்ன ராவா இப்படி பேசுறேன்? நான் ஒரு அண்ணா காவடிய வயசானவடைய கல்யாணம் சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழலாம். உன் சந்தோஷத்தை, உன் சுகத்தை தானே முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷ் உன்னை மனப்பூர்வமா விரும்புறாருமா. அப்பா, மனப்பூர்வமா விரும்புறவங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுதுடா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. ஆனா கோபி ஒரு சாதாரண மெக்கானிக். எனக்கு மருமகனா வரதுக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகிதை அவருக்கு இருக்கு. எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடையும் பாசத்தோடையும் என்ன நடத்துற மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அன்னியோட குடும்பம் நடத்துற பையனு காரி துப்புறாங்க. அப்பா, நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவர மேல அநியாயமா பழி சுமத்தாதீங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா, அவன் அண்ணிய தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? அவளுக்கு சின்ன வயசு, அவளை விட்டு பிரிய இவனுக்கு மனசு வரல. எல்லாம் வயசு கோளாறுமா. உண்மை இல்லாம ஊர் பேசுமா? என்னதான் இங்க நிக்கிற? உங்களை சந்திக்க தான் வந்திருக்கேன். வாடகனா உட்காரு. இல்ல, இங்கே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படியும் இங்க யாரும் கிடையாது. அங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டா என்ன விளையாடுறீங்களா? நீதான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ளை தேடுறாரு. ஓஹோ, அதுக்காக தான் சொல்றேன். நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு
நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கைய அங்கே ஆரம்பிப்போம். ராதா, எனக்கும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனாலே அண்ணிங்கிற உறவை துண்டிச்சுக்க நான் தயாரா இல்ல. அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. கோபி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் நீங்க ஆளாகணுமா? பேசாம அண்ணிய அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்னை விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணிய விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. கோபி, ஊரார் சொன்னது பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. அண்ணிய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு உங்க வாயிலே சொல்லிட்டீங்களே. ஒரு தடவை நான் 100 தடவை சொல்றேன். என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அவங்களை பத்தி பேசுனேன், நான் மிருகமா மாறிடுவேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ அப்பவே நீங்க மிருகமா மாறிட்டீங்க. I hate you. I hate you. I hate you.